அமித்ஷா வந்த பொழுது அண்ணாமலைன்னு சொன்ன உடனே டக்குன்னு ஒரு 100-200 பேர் எழுந்து துண்ட டைன் சுத்துறாங்க எல்லாம். அமித்ஷா வந்து அண்ணாமலை ஜின்னு சொன்ன பிறகு அமித்ஷாவை அடுத்த வார்த்தை சொல்ல விடல. அண்ணாமலைஜி இது வந்து நயினாரு கிட்ட வந்து எங்களுக்கு இன்னும் ஸ்ட்ரெங்க் இருக்குடி மாப்ளே அப்படின்னு சொல்ற டோன் மாதிரி தெரியலை. இது வந்து அமித்ஷாவுக்கு சொல்ற டோன். தமிழ்நாடு பாஜக தொண்டர்களுக்குள்ளே 2 மனநிலை இருக்கு. அண்ணாமலையோட ஸ்ட்ரைட் அவுட் பாஜக மனநிலை அதிரடியாக இறங்கி வேலை பார்க்கிறது. இன்னொன்னு 2ஆம் கட்ட தலைவர்கள் எம்எல்ஏ எம்பி ஆகணும் நினைக்கிற இவங்களுடைய கனவு. தோத்து போன அண்ணாமலை தரப்பு இப்ப ரொம்ப வெளிப்படையா ரொம்ப ஆக்ரோஷமா இறங்குறாங்க. நீ என்ன பேசிட்டு இருக்க, அவன் ஒரு ஆளுநர் அவன்கிட்ட பேசிட்டு இருக்கியாங்கிற இந்த தோணு இருக்குல்ல. இபிஎஸ் ஓபிஎஸ் பிரிவு வரும்போது அது ஒரு மறைமுகமான அல்லது வெளியில வராத ஒரு ஓவர் ஷேடோல மறைஞ்சு போன தேவர் வெர்சஸ் கவுண்டர், கொங்கு வேளாள கவுண்டர் சண்டையாக திரியப்பட்டது, திரிஞ்சு போச்சு. அதே சூழ்நிலை பாஜக வருதுன்னு நினைக்கிறேன். தேவர் வெர்சஸ் கவுண்டர் போகுதுன்னு நான் நினைக்கிறேன். அண்ணாமலையை நீங்க ஏதர் எம்பி ஆக்கி இல்ல மினிஸ்டர் ஆக்கி மேல அமைச்சிருக்கணும், இல்ல வேற மாநிலங்களுக்கான தேர்தல் பொறுப்பாளராக அமைச்சிருக்கணும். நயினாரையும் மாத்தி விட்டு அண்ணாமலையை தமிழ்நாட்டில் உட்கார வச்சிருக்கிற உங்களோட சூட்சமா இருக்கு. அமித்ஷா வராப்புல நயினார் அப்பாயின் பண்றாரு, ஏடிஎம்கே கூட்டணிங்கிறாரு. அண்ணாமலை வராரு, நான் மோடிக்கு லெட்டர் எழுதியிருக்கேன். எங்கன்னா 50 தொகுதிகளில் உங்களோட சிறந்த 50 தொகுதிகளை தேர்ந்தெடுங்கன்னு அமித்ஷா சொல்லிட்டு போன பிறகு 117 தொகுதி கேட்கணும்னு அண்ணாமலை சொல்றாருன்னா பாஜக கட்சிக்காரன் யாருங்க பார்ப்பான்? இப்படி ஏறெடுத்து யாருங்க பார்ப்பான்? குடைச்சல் கொடுக்க சொன்னீங்க, திமுக குடைச்சல் கொடுத்தேன், அதிமுக கொடுக்க சொன்னீங்க, கொடுத்தேன். இப்போ நான் குடைச்சல் கொடுத்தே பழகிட்டேன். இப்போ நான் வேற யாருக்கு நான் என்ன பண்ணுவேன்? அப்போ நயினாருக்கு தான் குடைச்சல் கொடுக்க வேண்டி இருக்கு. இந்த குடைச்சல் வர வேண்டாம்னா ஒருவேளை நான் இப்போ ஷுவரா நான் நம்புறேன், இப்ப சொன்னா எல்லாரும் நிச்சயமா ட்ரால் பண்ணுவீங்க, சிரிப்பீங்க, இந்த கூட்டணி நீடிக்காது. இதுவே ஒரு நரேஷனா தெரியலையா? வச்சுக்கங்க. அண்ணாமலை ஒரு பக்கம் இந்த கூட்டணியை உடைக்கிறாரு வச்சுக்குவோம் ஒரு பேச்சுக்கு. இன்னொரு பக்கம் இந்த கூட்டணியை உடைக்கிறதுக்கான விதையை போட்டவர் அமித்ஷா. கூட்டணி அரசு, கூட்டணி அமைச்சரவை, இந்த விஷயங்கள் எல்லாம் அதிமுகவுக்கு கொஞ்சம் கூட பொருந்தாத ஒவ்வாத விஷயம். எடப்பாடி என்ன சொல்லுவாரு? கூட்டணி அமைச்சரவை கேட்கிறாங்க, அதிக தொகுதிகளை கேட்கிறாங்க, அதனால பாஜகவோட கூட்டணி இல்லை. 2021 பாஜக பாமகவோட கூட்டணி வச்சும் தோல்வி, 24 பாஜக வேணாம்னு சொன்னும் தோல்வி, 26 ஒரு புது கூட்டணிக்கு போவோம் அப்படின்னு கட்சி தொண்டர்களை எடப்பாடி கன்வின்ஸ் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நான் ஒன் இந்தியா அரசியல் நேர்களுக்கு வணக்கம். நியூஸ் ஆஃப் தி வீக் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது மகிழ்ச்சி. இருவருக்கும் வணக்கம். வணக்கம். தமிழக பாஜக தலைவராக நயினா நாகேந்திரன் பொறுப்பேற்று 2 மாதம் ஆயிடுச்சு. ஆனால் இன்னுமே அங்கே ஒரு பிரச்சனை நீடிச்சுட்டே இருக்கு. யார் தலைவர்ன்ற பிரச்சனை நீடிச்சிட்டு இருக்கு. அண்ணாமலை ஒரு தனி ஆவர்த்தனம் செஞ்சு கொடுத்துருக்கான்ற சர்ச்சை போயிட்டு இருக்கு. அமித்ஷா மதுரையில் வந்த மீட்டிங்கில் கூட அந்த சர்ச்சை வெளிப்படையாக தெரிஞ்சது. இது இருக்கும் அப்படின்னா நான் பேசினா கூட்டணி பஞ்சாயத்து ஆகிடும், கூட்டணிக்குள்ள பஞ்சாயத்து ஆயிடும்னு சொல்லிட்டு அந்த பஞ்சாயத்து பண்ணுற எல்லா வேலைகளும் அண்ணாமலை செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? நயினா நாகேந்திரன் தமிழ்நாடு பாஜக தலைவராக வந்த பிறகு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற கேள்வியை நம்ம திருத்தணும். அமித்ஷா தமிழ்நாட்டு அரசியல் மீது அக்கறை கொண்ட பின்பும் என்ன நடந்துச்சுங்கிறதான் கேள்வி. 2026 அசம்பிளி எலெக்ஷனுக்கு ஒரு உறுதியான கூட்டணியை, திமுகவை எதிர்க்கிற வலுவான கூட்டணியை கட்டணுங்கிற அடிப்படையில் அண்ணாமலை மாதிரியான ஒரு மாஸ் லீடரை ஒதுக்கி வச்சுட்டு பிரச்சனை வரக்கூடாது, இந்த கூட்டணி சுமூகமா இருக்கணும் அப்படின்னு நயினார் அப்பாயின்ட் பண்றாரு. ஆனா இந்த நயினார், எடப்பாடி பழனிசாமி, அமித்ஷாவினுடைய இந்த வருகைக்கு பிறகு, அந்த ஸ்டேஜில் அவங்க ஒன்னா நின்னதுக்கு பிறகு அதிமுக பாஜக கூட்டணி ஜெல் ஆகல அப்படிங்கிறத பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கிறாங்க. அது ஏதோ ஒரு காரணம் இருக்கணும்ல. அந்த காரணம் என்னவா இருக்கு அப்படிங்கிறது இது ஒரு பொருந்தாத கூட்டணியாகவே அதிமுகவில் இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்களை தவிர மற்ற எல்லாரும் நினைக்கிறாங்க. அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த கூட்டணி வேண்டுமாங்கிறதுல நமக்கு டவுட் இருக்கு. ஆனா அதிமுகவில் இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள் அத்தனை பேருக்கும் பாஜக கூட்டணி அவசியமாகிறதுங்கிறதுனால தான் நல்லா கவனிச்சிங்கன்னா அமித்ஷா வருகைக்கு முன்னாடி வரைக்கும் எடப்பாடியோட தலைமை பத்தி ஒரு சர்ச்சை நீடிச்சுட்டே இருந்துச்சு. கூட்டணி அமைப்பாரா, ஒரு வலுவான கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்திப்பாரா, 7 பேர் போய் பார்த்தாங்க, 4 பேர் போய் பார்த்தாங்க, சிவசண்முகம் பார்த்தாரு, திட்டினாருன்னு ஏதோ ஒன்று ஓடிட்டு இருந்துச்சு. அமித்ஷா பாஜக கூட்டணி உருவான பிறகு அது அப்படியே அமைதியாயிடுச்சு. அப்போ பாஜக அதிமுக கூட்டணியை உருவாக்குனதுல அதிமுகவோட 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குன்னு நான் நம்புறேன். அதுலயுமே கொங்கு மாவட்ட தலைவர்கள் மட்டும் தான் விரும்பினாங்க, கம்பேரிசன் இங்க வரேன்னா விரும்பினாங்க. இப்ப அதே மாதிரி பாஜகவுக்கு வருவோம். பாஜகவுல அண்ணாமலை தலைவராக இருக்கிற போது நீங்க 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் ரிசல்ட் எல்லா வகையிலும் அதிமுகவுக்கு ஷாக். ஏன்னா அதிமுக, எஸ்டிபிஐ, சில கட்சிகள் மட்டுமே தேமுதிக இணைஞ்சு நின்று ஒரு 19 வாங்கியிருக்காங்கன்னா பாஜக அவங்க ஒரு கூட்டணியை உருவாக்கி 18 வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2024 வாக்கு சதவீத அடிப்படையில்
அதிமுக கூட்டணியும் பாஜக கூட்டணியும் ஒரே மாதிரியான நம்பரை வாங்கியிருக்கு. இதை அதிமுகவை தரையில இழுத்து விட்டு பாஜகவை மேல கொண்டு வந்து ஒரு ஈக்குவேஷனை அண்ணாமலை நிறுவியிருக்கார். இந்த ஈக்குவேஷன் அடிப்படையில நமக்கு சீட்டு கிடைக்கும் நம்பிட்டு இருந்த பாஜகவோட 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு நயினார் அந்த மாதிரியான ஒரு உறுதிமொழியை கொடுக்கல. இபிஎஸ் தலைமையில ஆட்சி அப்படின்னு ஒரு திராவிட தலைவருக்குரிய பாணியில நயினார் செயல்படுறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டை அண்ணாமலை ஆதரவாளர்கள் சொல்றாங்க. நீங்க வந்து இந்த கூட்டணி இருக்கா இல்லையாங்கிறதுலாம் இல்ல, இபிஎஸ் முதலமைச்சரா இல்லையாங்கிற டவுட்டையே அண்ணாமலை ஆதரவாளர்கள் எழுப்புறாங்க. அண்ணாமலை ஒரு மணி மேல போய் இது அதிமுக பாஜக கூட்டணியா, பாஜக அதிமுக கூட்டணியாங்கிறதுலாம் இல்ல, இது பாஜக ஆட்சிங்கிற இடத்துக்கு போயிட்டார். நயினார் நாகேந்திரன் என்ன ட்ரை பண்ணுவாரோ, அண்ணாமலை என்ன ட்ரை பண்ணிட கூடாதுங்கிறதுக்காக அமித்ஷா மாத்தினாரோ, இந்த மொத்த ஈக்குவேஷனையும் தமிழ்நாட்டில் அமித்ஷாவோட முயற்சி மொத்தமா காலி. நான் சொல்றேன், அமித்ஷா 2 முறை வந்துட்டு போனதுக்கான எந்த முயற்சியும் தமிழ்நாட்டு பாஜக நடக்கல. பாஜக அதிமுக கூட்டணியில அதிமுக விட்டுருங்க, பாஜக நடந்து கொண்டிருக்கிற காட்சிகள் மொத்தமா 2026 தேர்தலுக்கு அது சந்திக்கிறதுக்கான எந்த பாதையும் தெளிவா எனக்கு தெரியல. ஒரு பெரிய கொலாப்சிங் மைண்ட் செட்டில் இருக்காங்க நான் நினைக்கிறேன். ஆமா, நான் வந்து சிம்பிளா சொல்லணும்னா இந்த கூட்டணி நீடிக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனா அட் த சேம் டைம் இப்போ உடனே அவங்க பிரிஞ்சு போக மாட்டாங்க. இப்போதைக்கு கட்சியில நிறைய பிரச்சனை இருக்கு. நெல்சன் சொன்ன மாதிரி இவர் என்ன பண்றார், இவர் தலைமைக்கு சரியான ஆளா, ஒழுங்கான வகையில இவர் கட்சி நடத்தி கொண்டு போறாரா, 10 தோல்வி பழனிசாமி, 11 தோல்வி பழனிசாமி, அடுத்து இவங்க பேச மாட்டேங்கிறாங்க, விஜய் வந்துட்டாரு, திமுக ஸ்ட்ராங்கா இருக்காங்க, இந்த எலெக்ஷன் ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஓபிஎஸ் பஞ்சாயத்து, இந்த மாதிரி ஒரு இன்டர்னல் கலாமிட்டியை தற்போதைக்கு சைலன்ஸ் பண்றதுக்கு அவருக்கு பாஜக தேவைப்பட்டது. பாஜகவோட பேர் ஆயிட்டாங்க. நெல்சன் சொன்ன மாதிரி எந்த ஒரு விதத்திலுமே அந்த ஜெல்லிங் இல்லை. ஜெல்லிங்ன்றது வந்து தொண்டர்களுக்கு தேவைன்னு தெரியுது. இன்னும் சொல்ல போனா பாஜக தொண்டர்களுக்கும் அதிமுக தேவைன்னு தெரியுது, அதிமுக தொண்டர்களுக்கும் பாஜக தேவைன்னு தெரியுது. ஆனா இந்த தலைவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஜெல் கொஞ்சம் கூட ஆகல, சுத்தமா செட் ஆகல. அதன் பொருட்டு தான் அண்ணாமலை மாற்றப்பட்டார்னு ஒரு பேச்சு இருந்தது. அந்த நயினார் வந்த உடனே என்ன ஆச்சுன்னா, இப்போ அதிமுகவில் வந்து ஒரு சலசலப்பு இருந்தது இல்லையா, பாஜக கூட சேருவாங்களா சேரலையான்னு தெரியல, பண்ணுவாங்களான்னு தெரியல, இது துருவாவமா ஆகலான்னு தெரியல, இந்த ஈக்குவேஷனை மிஸ் பண்றாங்க. இந்த டாக் அப்படியே மொத்தமா பாஜகவுக்கு போயிடுச்சு. எந்த மாதிரி போயிடுச்சுன்னா, இவர் வந்து இன்னும் ஒரு தேமுதிக வந்து பெரிய ஓட்ஷார் இல்லாத ஒரு கட்சி வந்து அடுத்த வருஷம் வந்து ராஜ்யசபாவுக்கு உத்தரவாதம் வாங்குற இடத்துக்கு அதிமுக கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி வாங்குறாங்க. அது நல்லபடியா வாங்குறாங்களோ, கெஞ்சி கதறி வாங்குறாங்களோ, சீட் இஸ் அ சீட். அந்த மாதிரியான பாஜக ஏன் வாங்கவில்லை அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. அது வந்து லாஜிக்கலா தெரியலாம், லாஜிக் இல்லாமல் பாஜக கேட்டதானே தெரியல. ஏன் கேட்கல? ஏன் 4 எம்எல்ஏ வச்சிருக்கிற ஏன் கேட்கல? அதான் கேள்வி, ஏன் கேட்கல? அப்போ இந்த கேள்வி வருது இல்லைங்களா, ப்ரிசைஸ்லி அந்த கொஸ்டின் தான். அப்போ இதை தொடர்ந்து என்ன வருதுன்னா வாதங்கள் வந்து, நயினார் ஏன் வந்து ஆம்டிஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாரு? நம்ம தானே ஆளுங்கட்சி, மத்தியில யாரு அவங்க தானே இருக்காங்க, அப்ப நம்ம தானே ஆளுங்கட்சி, நம்ம சொல்றதானே இவங்க கேட்கணும். இவங்க வந்து மெஜாரிட்டியில வந்து இவங்க தான் கூட்டணியோட, இவங்க தான் எல்லான்ற மாதிரி டிசைட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு டோன்ல நயினார் மேல முதல் குண்டு வீசப்படுகிறது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவர் நேரடியா வந்து இவர் ஒரு அதிமுக காரா இருக்கிறதுனால இன்னுமே அந்த அதிமுக விசுவாசத்தோடு இருக்கிறாரோ அப்படின்ற சலசலப்பு எழுது. இந்த சலசலப்பு எங்கிருந்து எழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வார் ரூம், இந்த வார் ரூம்ல இருந்து வருது அப்படின்னு சொல்லி நாம சொல்லல, அவங்களுக்குள்ளாரே பாஜக டீமுக்குள்ளாரே அண்ணாமலை சப்போர்ட் செய்யக்கூடிய வார் ரூம் ஐடிக்கள் வந்து எங்களை கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுறாங்க, எங்களை வந்து பழித்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லி மிக முக்கியமான ஆட்கள் ஜேவிசி ஸ்ரீராம் ஓப்பனா சொல்ற ட்விட்டர்ல ஜேவிசி ஸ்ரீராம் சொல்லியிருந்தாங்க. இன்னும் நிறைய பேர் வந்து என்ன பண்ணிருந்தாங்க, இந்த மாதிரி இருக்கு அந்த ஐடிகள் எல்லாம் களமாடணும். இது வந்து வழக்கமா நடக்கிறது தான். வழக்கமா வந்து ஒரு தலைவர் வந்து இருந்திருக்காரு, அந்த தலைவர் போனதுக்கு அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து அந்த அதிருப்தின்றது அந்த ஒரு முணுமுணுப்பு இருக்கிறது வந்து சகஜம் தான். ஆனா இது எங்க எலிவேட் ஆகி பெருசா போகுதுன்னா, இது வந்து இந்த பாயிண்ட் எலிவேட் ஆகிற பாயிண்ட் எங்கன்னு பாத்தீங்கன்னா, அமித்ஷா வந்த பொழுது அண்ணாமலைன்னு சொன்ன உடனே டக்குன்னு ஒரு 100-200 பேர் எழுந்து துண்ட டைன் 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 சுத்துறாங்க எல்லாம். ஏங்க, அமித்ஷா வந்து அண்ணாமலை ஜின்னு சொன்ன பிறகு அமித்ஷாவை அடுத்த வார்த்தை சொல்ல விடல. அந்த குரல் வந்து எழுச்சி மட்டும் இல்ல, அதுக்கு தான் வரேன். அமித்ஷாவே திக்குமுக்காட இது எதுக்குன்னா, இது வந்து நயினார் கிட்ட வந்து எங்களுக்கு இன்னும் ஸ்ட்ரெங்த் இருக்குடி மாப்ளே அப்படின்னு சொல்ற டோன் மாதிரி தெரியலை. இது வந்து அமித்ஷாவுக்கு சொல்ற டோன். நீங்க யாரை தூக்கிறீங்க? அமித்ஷா வந்து அந்த சிரிப்பாரு ஒரு இடத்துல, அதாவது அவர் குஜராத் பாத்துருப்பாருன்னு அவருக்கு தெரியும், எங்களுக்கு எல்லாம் தெரியும், அவரால் சொல்ல முடியலைங்க. கத்திக்கிட்டே இருக்காங்க, அவருடைய சிரிக்கிறா எழுந்து அண்ணா ப்ளீஸ் நான் அமைதியா இருங்கன்னா ஒரு வழக்கம் போல அண்ணா அந்த ஒரு தனுஷ் ஸ்டேஜ்ல ஏறின உடனே அண்ணாமலை ஒரு தனுஷாக மாறிவிடும். அந்த தனுஷ் டோன்ல ஏறி அமைதியாயிருன்னு சொல்லி சமாதானப்படுத்துறாரு. வாட் எவர் இட் இஸ், அந்த மொமெண்ட் அண்ணாமலையோட ஆதரவாளருக்கு மிகப்பெரிய சக்சஸ், மிகப்பெரிய ஒரு பிஆர்.
மிகப்பெரிய ஒரு ரீச்சை வந்து கண்டிப்பா கொடுத்துருக்குன்றத சொல்லிதான் ஆகணும். இப்போ என்ன ஆகுதுன்னா, இவர் போய் கண்ண கசக்குனாரு, அப்போ நயினார் போய் என்னைய மதிக்க மாட்டேங்கிறாங்க, பழைய தலைவர்கள் அவங்களோட தனிப்பட்ட நலனுக்காக செயல்படுறாங்க, நீங்க ஸ்ட்ராங்கான ஆக்ஷன் எடுக்கணும், இதெல்லாம் அமித்ஷா கிட்ட இவர் சொல்றது ஒரு புறம் நடந்தாலும், இவங்க மாறி மாறி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துக்கிட்டாலும், இவர் செருப்பு எடுத்துக்கிட்டு போய் கொடுத்தாலும், அதற்கடுத்து வந்து அண்ணன் நயினாரை வந்து இவர் சொன்ன ஒரு வார்த்தை, இவர் வந்து அண்ணன் நயினார் அவர்கள் சிறப்பாக செய்திருக்கிறார், அப்படி பண்ணியிருக்கிறார், ஆஹா ஓஹோன்னு இந்த கூட்டத்தை நடத்தியிருக்கிறார், அப்படி சொன்னா பரவாயில்ல. அங்க இருந்துகிட்டே இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ண அண்ணன் நயினாரை வந்து நான் பாராட்டுகிறேன். அந்த உங்களை பாராட்டுறன்ற தன்னை ஒரு தலைவர் டோன்ல இருந்துதான் நான் ஒரு தலைவர் டோன்ல இருந்துதான் அவர் வந்து பாராட்டுறாரு. அது வந்து தப்புன்னு நான் சொல்லல. இது எந்த மாதிரி போகுதுன்னா, சரிப்பா எதுக்கு கூட்டணியை பத்தி நான் பேசிக்கிட்டேன், நான் ஏதாவது பேசினா பஞ்சாயத்து ஆயிரும் அப்படின்னா, எனக்கு அந்த கூட்டணியில உடன்பாடு இல்ல, என்னையே பிஜேபி ஆம்டிஸ்ட் பண்ணி தான் இங்க வச்சிருக்காங்க, என்னையவே வந்து இந்த கூட்டணிலாம் வேணாம், சுயமரியாதையோட நம்ம தனியா நிப்போம், நம்ம நின்று 12 வந்திருக்கோமா, இந்த வாட்டி 12 வந்து அடுத்த வாட்டி 20 வர மாட்டோமா அப்படின்ற கிராஃபை நான் கூட்டு போக பாக்குறேன். ஆனா இவங்க தமிழக பாஜகவையே வழக்க தமிழக மத்திய பாஜக ரெடியா இல்ல, இவங்க அதிமுகவுக்கு தான் எம்பவர் பண்ணிட்டு இருக்காங்க. சரி கட்டுண்டோம் காத்திருப்போம், காலம் மாறும் காட்சி மாறும், நம்ம காத்திருக்கன்ற ஒரு விக்டிம் கார்டை எடுத்து அண்ணாமலை போடுறாரு. அந்த கார்டோடைய சக்சஸ் எப்படி இருக்குன்னா, நல்லா இருக்குன்னா ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகுது, சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுது. ஏன் இது வரைக்கும் ஒரு ஃபயர் பிராண்ட் பாலிடிக்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, நீங்க அந்த டிரான்சிஷன் திரும்ப தமிழிசை இருக்கும்பொழுது அறிக்கையில வந்து டமால் டுமில்னு பதிலடி கொடுக்குறது, அது அப்படியே மெல்ல மெல்ல வந்து ரொம்ப நார்மலா போயிட்டு இருந்த ஒரு நேரத்துல அண்ணாமலை என்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து நான் டிஎம்கே ஃபைல்ஸ் விடுறேன், என்கிட்ட ஆதாரம் இருக்கு, உண்மை இருக்கோ பொய் இருக்கோ இல்லையோ ஏதோ ஒண்ணு, பாஜக இன்னைக்கு என்ன பேச போறாங்க, இன்னைக்கு திமுக கூட என்ன சண்டை போட போறாங்க, திமுக கூட பெருசா மல்லு கட்டுற கட்சி இவங்க தான் அப்படின்ற ஒரு இமேஜ் ஏற்படுத்தி அதற்கு ஒரு தீனி போட்டுக்கிட்டு இருந்தார் இல்லையா, அந்த தீனி போட்டு நாங்க ரெடியா இருக்கோம், சொல்லுங்க பாஸ் நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு ஒரு படை வீரர்கள் ஸ்பார்டன்ஸ் அப்படின்னு கத்துனா, ஐயோ தலைவா இருக்கும் பாகுபலி அந்த லெவலுக்கு இருந்த பாஜக ஆட்களுக்கு இப்போ ஒரு விக்ரமன் படம் ஓடுறது பிடிக்கல. இல்ல நீங்க சொன்ன மாதிரி என்னதான் வாக்கு சதவீதம் கூடி இருந்தாலும் அது வந்து தேர்தல் ரிசல்ட்டை எதிரொலிக்கல, அது பாஜக அதெல்லாம் அவங்களுக்கு ரெண்டாவது. நாங்க மாஸ் காட்டிட்டோம், நாங்க வந்து ஸ்ட்ராங்கான ஆள்னு சொல்லிட்டோம். அதாவது அமித்ஷாவோட இது வந்து என்னன்னா, 10 சீட்டு ஜெயிக்கிறீங்களா, 10 சீட்டு போட்டி போடுறீங்களா, அந்த 10 சீட்ல ஜெயிக்கிற வழியை பாருங்க, 10 சீட்ல ஜெயிக்கிற வேலையை பாருங்க, 10 சீட்டு ஜெயிக்கிறத விட்டுட்டு நான் 50 சீட்டு வாங்கினேன்னு பெருமைக்கு பீத்த வேண்டாம்ன்றது சென்ட்ரல் பாஜகவுடைய அப்ரோச். தட் இஸ் கரெக்ட். ஆனா இவங்க என்னன்னா, நீங்க என்னை கட்சியை விட்டு எப்படி தலைவர் போஸ்ட்ல இருந்து தூக்கலாம், எங்களுக்குன்னு ஒரு பலம் இருக்குல்ல, நாங்க எங்க பலத்தை முதல்ல நிரூபிக்கிறோம், நாங்க தன்னிகரற்ற தலைவராக இவர் எப்படிப்பட்டு செயல்பட்டு இருக்கிறாருன்னு, எவ்வளவு இன்டெகிரல் பார்ட் ஆஃப் பிஜேபியா இருக்காருன்ட்டு காட்டுறோன்ற பவர் ஸ்ட்ரகிள் நடக்குது. இது வந்து அண்ணாமலைக்கு இன்னும் ஏன் எனக்கு அமைச்சர் பதவி நீங்க கொடுக்கல, அதான் சொன்னீங்கல்ல நீங்க மாத்தும் பொழுது தேசிய எதுக்கு யூஸ் பண்ணுங்க, அதுக்கு யூஸ் பண்ணுங்க, தேசிய பொதுக்குழு உறுப்பினர். என்னப்பா பொதுக்குழு உறுப்பினர், ஒரு தமிழக பாஜக தலைவர்ன்றது வந்து பெரிய பவரா, இல்ல பொதுக்குழு உறுப்பினர் போய் நீங்க உட்காந்து நீங்க டீல் பேசுவீங்களா, இல்ல வேற ஏதாவது பண்ணுவீங்களா, ஒண்ணுமே பண்ண முடியாது. அதை வச்சு அவர் எதிர்பார்க்கறது ஒரு அமைச்சர் கேடர் இல்லையா, ஒரு கவர்னர் கேடர், இரண்டுமே இல்லையா, தனி கட்சி போலாம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் கண்டிப்பா இருக்கு. முன்னாடியே நம்ம ரொம்ப நாளா பேசப்பட்டது. அவருக்கு அந்த திராணி இருக்கானா, கண்டிப்பா திராணி இருக்கு, சப்போர்ட் இருக்கா, ஜாதி சப்போர்ட் இருக்கு, பண சப்போர்ட் இருக்கு, திமுக சப்போர்ட் இருக்கும், அதிமுக சப்போர்ட் இருக்கும், எல்லாரோட சப்போர்ட்டுமே இருக்கக்கூடிய ஒரு ஆள். இப்படி இருக்கும்பொழுது இதை எங்க நான் அனலகை பண்றேன்னா, இபிஎஸ் ஓபிஎஸ் பிரிவு வரும்பொழுது அது ஒரு மறைமுகமான அல்லது வெளியில வராத ஒரு ஓவர் ஷேடோவில் மறைஞ்சு போன தேவர் வெர்சஸ் கவுண்டர், கொங்கு வேளாள கவுண்டர் சண்டையாக திரியப்பட்டது, திரிஞ்சு போச்சு. அதே சூழ்நிலை பாஜகவுக்கு வருதுன்னு நினைக்கிறேன். தேவர் வெர்சஸ் கவுண்டர் போகுதுன்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாடு பாஜக எதன் அடிப்படையில் டிரைவ் ஆகுது அப்படின்னு ஒரு கேள்வி எத்திக்கு முன்னாடி வச்சா, நீங்க அதிமுகவோட கூட்டணி வைக்கிற போது பாஜக தமிழ்நாட்டில் தான் அமல்படுத்த தயாரான கொள்கைகளை கொஞ்சம் டைலூட் பண்ணிக்கிட்டு அதிமுகவோடு இணக்கமாக இருப்பதன் வாயிலா அதிமுகவோட பரவலான வாக்கு வங்கி, கட்டமைப்பு, தொண்டர் பலம் இவற்றின் அடிப்படையில் அதிகாரத்துக்குள்ள மெல்ல மெல்ல நுழையிறதுங்கிற ஒரு போக்கு இருக்கு. இந்த போக்குக்கு தமிழிசையிலிருந்து எல்முருகன்ல இருந்து வாணி சீனிவாசன் அவங்க எல்லாருடைய போக்குமே இருந்தது என்னன்னா, தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளின் மீதே சவாரி செய்வதன் வாயிலாக தமிழ்நாட்டின் அதிகாரத்தை அடைவது. இதுதான் அவங்க ஒரு ஒளி வச்சிருந்தாங்க. அதாவது பிஜேபி வே ஆஃப் பிஜேபி. 2024 அண்ணாமலை ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார். என்ன சிக்கல் இதுல வருது நான் சொல்றேன். 2024 பாஜக கூட்டணி எடுத்த அந்த 19% வாக்குங்கிறது என்ன மாதிரியான வாக்குனா, தமிழ்நாட்டுக்கு நீட் வேணும் நான் சொல்றேன், எனக்கு ஓட்டு போடுறேன் போடு. தமிழ்நாட்டில் நீங்க கொடுத்துட்டு இருக்கிற சமூக நீதி மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. பாஜக மத்தியில எதையெல்லாம் செயல்படுத்துறாங்களோ அதையெல்லாம் நான் தமிழ்நாட்டில் செயல்படுத்துவேன். கிட்டத்தட்ட முழு RSS பாஜக டோனை டிக்ளேர் பண்ணி ஒரு 20% வாக்குகளை வாங்கியிருக்காரு. எக்ஸாக்ட்லி. இது என்ன அர்த்தம்னா,
தமிழ்நாடு பெரும்பான்மையாக எடுக்கிற 80% முடிவுகளுக்கு எதிரா யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேரையும் ஒன்னா கன்சாலிடேட் பண்றது. இந்த கன்சாலிடேட் தான் 20%. அதுக்குள்ள ஏகப்பட்ட கேள்வி இருக்குல்ல, 20% பாஜகவுக்கானதா? இல்ல, நான் என்ன சொல்றேன், இந்த 20% பாஜகவுக்கானதா இல்ல, இந்த 20% நீட் வேணும்னு அண்ணாமலை சொன்னதுக்கு ஓகேன்னு சொன்னது நான் சொல்றேன். அது ராமதாஸ் சொல்றாரா, சிவி சண்முகம் சொன்னாரா, ஓபிஎஸ் சொன்னாராங்கிறதுலாம் இல்ல. அண்ணாமலை என்ன கிளைம் பண்றாரு, நான் சொல்றேன் தமிழ்நாட்டுக்கு நீட் வேணும், நீட் இருக்கும், நீங்க எழுதுங்கன்னு சொல்றாருல. இந்த ஸ்டாண்ட தெளிவா எடுத்து ஒரு 20% ஓட்ட வாங்கியிருக்காப்ல. இப்போ நீங்க அன்புமணி ராமதாஸ் நீட் வேணான்னு சொல்றாள் தான், ஆனா அண்ணாமலை தலைமையில தானே நீங்க கூட்டணி கட்டினீங்க. அப்ப இந்த 20% ஓட்டு அவருக்கு தான். அண்ணாமலை என்ன நினைக்கிறாருன்னா, இந்த 20% இன்க்ரீஸ் பண்ணாதான் உங்களுக்கு சவாரி பண்ண முடியும் அப்படின்னு. இப்போ அண்ணாமலை திரும்ப மாநில தலைவராக உருவாக்க முடியாது. நயினாரால அண்ணாமலை எடுத்த இந்த காலை எடுக்கவே முடியாது. இப்போ 2026 நீங்க வந்தீங்கன்னா திரும்ப 2024 முன்னாடி இருந்த தமிழிசை எல்முருகன் டோனுக்கு பிஜேபி எடுத்துட்டு போறதுன்னு இருக்குல்ல. தமிழ்நாடு பாஜக தொண்டர்களுக்குள்ளே 2 மனநிலை இருக்கு. ஒண்ணு அண்ணாமலையோட ஸ்ட்ரைட் அவுட் பாஜக மனநிலை, அதிரடியாக இறங்கி வேலை பார்க்கறது. இன்னொன்னு 2ஆம் கட்ட தலைவர்கள் நிர்வாகிகள் தாங்கள் எலெக்ஷன்ல நிக்கணும், எம்எல்ஏ எம்பி ஆகணும் நினைக்கிற இவங்களுடைய கனவு. இந்த 2ல எது வெளிப்படையா இருக்கும்னா, தோத்து போன அண்ணாமலை தரப்பு இப்ப ரொம்ப வெளிப்படையா ரொம்ப ஆக்ரோஷமா இறங்குறாங்க. நீ என்ன பேசிட்டு இருக்க, நான் ஒரு ஆளுநர் அவன்கிட்ட பேசிட்டு இருக்கியாங்கிற இந்த டோன் இருக்குல்ல. ஆக்சுவலா தமிழ்நாட்டு அதிமுக 2ஆ உடஞ்ச மாதிரி எனக்கு தெரியல, தமிழ்நாடு பாஜகவே தனது மனநிலையில இருந்து தேர்தலை அணுகிற அந்த எக்ஸிகியூஷன் பார்ட்லயே 2ஆ உடஞ்சிருக்கு. இதுல இன்னொரு ஆடிங் டு ஃபியூல் ஜெகதீஷ் இதனோட சொல்லணும், இது இதனோட மட்டும் தொடர்புடைய விஷயம் கிடையாது. பவன் கல்யாண் இங்க வராங்க, பவன் கல்யாண் வரும்பொழுது என்னன்னா, இவங்க முருகருக்கா என்னப்பா ஏதோ முருகர் மாநாடு பத்தி 22, ஆமா அதை பத்தி ஏதோ ஒண்ணு இவங்க பண்ற வரவேற்புக்கு ஏதோ ஒண்ணு பண்ணும்போது தமிழிசை ஒரு போஸ்டர் அடிக்கிறாங்க. அந்த போஸ்டர்ல அண்ணாமலையோட போட்டோ இல்ல, நிகழ்ச்சி இல்லன்றாங்க. பவன் கல்யாண் வரும்போது நம்ம சென்னை பத்திரிகையாளர்கள் போன் பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா, உண்மையிலே தமிழ்நாட்டு பாஜக ஈவெண்ட்ல தான் நாங்க இருக்குமான்னு டவுட் வந்துருச்சு. பவன் கல்யாண் வந்திருக்கிறாரு, அவ்வளவு பெரிய ஹால்ல ஆள் இல்லைன்ன பிறகு அதை பாதியா மறைச்சு சின்னதாக்கி அதுக்கு பிறகு ரெடி பண்றாங்க. அப்பவும் பாதி சேர் காலியா இருக்கு. அங்க ஒரு கூட்டத்துல ஒரு பத்திரிகையாளர் பேசியிருக்காரு, பவன் கல்யாண திருநெல்வேலிக்கு கூட்டு போயிருந்தா ஒருவேளை கூட்டமா இருந்திருக்குமான்னு. ஒரு தமிழ்நாட்டு பாஜக நடத்துற பவன் கல்யாண் மாதிரி ஒரு துணை முதலமைச்சர் சென்னைக்கு வந்திருக்கிற போது அந்த ஈவென்ட் ஹோஸ்டிங்கே பழைய அண்ணாமலை மாதிரி இல்லைன்னு பத்திரிகாரங்களே சொல்றாங்கன்னா உங்க போக்கஸ் எதுல இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இது அண்ணாமலை பெடல் பண்ணது இல்ல, என்கிட்ட பேசுறது பத்திரிகார பையன். அவர் சொல்றாருல, இல்லைங்க இது ஒரு பிஜேபி ஈவென்ட் மாதிரி தெரியல. அந்த ஈவென்ட் ஒரு ரிவோல்ட் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அண்ணாமலை வர்சஸ் நைனான்ற ரிவோல்ட் வெளிப்படையா தெரிஞ்சிச்சுன்னு சொன்னாங்க. தெரிஞ்சதுங்கிறது அந்த கூட்டம் காலியா இருக்குன்னு. நீங்க எவ்வளவு பிரச்சனைகள் கட்சிக்குள்ள இருந்தாலும் அதை தெரியாம பாத்துக்கிறதான தலைவரோட வேலை. ஏங்க உண்மை என்னன்னா, தமிழ்நாட்டு அரசியல்ல வர்ற கூட்டத்தை ஓட்டு போட வைக்கிறது தான் கஷ்டம். வர்ற கூட்டம் ஓட்டா மாறாது, அவ்வளவுதான். ஆனா கூட்டம் சேர்த்துற முடியும். நீங்க யார் குப்பன்ல இருந்து நீங்க யார வேணா கூட்டு வாங்க, ஓட்டு தேத்திரும். இப்ப நீங்க வரீங்களா, உங்களை வச்சு ஒரு ட்ரிப்ளிகேன்ல கூட்டம் போடணும்னு வச்சுக்கோங்க, உங்களை வச்சு ஒரு கூட்டம் தேத்திர முடியும். அந்த மெக்கானிக்ஸ்க்கு தமிழ்நாடு பழகின ஒரு ஊர். இதே பவன் கல்யாண் நான் இன்டர்வியூ எடுத்திருக்கேன், ஞாபகம் இருக்கு. நான் போன சமயத்துல கட்சி ஆரம்பிச்ச ஒரு வருஷம் 2 வருஷத்துல இங்க தமிழக பத்திரிகையாளர்கள் எல்லாரையும் அவர் சந்திக்கிறாரு, பேட்டி எல்லாம் கொடுக்குறாரு. அப்ப இன்னும் சொல்ல போனா ப்ரோ ஸ்டாலின் டவுன் எடுத்தார். நான் ப்ரோ டிராவிடியன் டவுன், நான் ஒரு பெரியாரிஸ்ட்னு அதிர்ச்சிகளை கொடுத்தார். அப்போ அந்த சமயத்துல வந்திருந்த கூட்டம் இப்பயே இருக்கார். தமிழ் தெலுங்கு ஐடென்டிட்டி விட்டு கொடுக்கறதுல ஷிஹான் ஹுசைனி மாஸ்டரோட ஸ்டூடெண்ட் தான், ரெகுலரா வர்ற ஆள் தான். அந்த சமயத்துக்கு அவர் வந்திருந்த கூட்டம் இப்ப வந்த கூட்டத்தை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு. அப்போ உங்களுக்கு ஒரு பாஜகன்ற சப்போர்ட்டே இல்லாத போது, பாஜக நீங்க நல்லா பண்ண முடிஞ்சது ஓட் டிரான்ஸ்ஃபர்லாம் கிடையாது, கூட்ட முடியும், சூப்பரா கூட்ட முடியும். எங்க இருந்தாலும் ஆளை பிடிச்சிட்டு கரெக்டா உட்கார வச்சிருவாங்க. நீங்க என்னதான் நீங்க சேர் காலி ஆள் வரலன்னாலும் திடீர்னு கூட்டத்தை கூப்பிட்டுங்கன்னா எப்படியாவது கூட்டத்தை கூட்டு வந்துட முடியும். அப்போ ஒரு மெனக்கெடல் இல்லையோ, இவரை ப்ரொஜெக்ட் பண்றதுக்கான மெனக்கெடல் இல்லையோ, இவர் சரியா செயல்பட மாட்டேங்கிறாரோ அப்படின்ற சந்தேகங்களுக்கான விதை ஒரு ஈவெண்ட்லயும் தூவப்பட்டே இருக்கு. இவர் போட்டோ ஒமிட் பண்றது, என்னையே விட்டீங்கன்றதெல்லாம் இதை நோக்கி தான் போக ஒரு 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 2 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, அண்ணாமலை சைடு இது இபிஎஸ் சைடு என்னப்பா எல்லாமே சுத்தி கொங்கு வேளாள கவுண்டராகவே இருக்காங்க, தேவர்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லையா, டிடிவியை பகச்சிக்கிட்டாரு, ஓபிஎஸ் பகச்சிக்கிட்டாரு, சசியை பகச்சிக்கிட்டாரு, இந்த ஒரு டோன் போய்கிட்டே இருந்தது. அவருக்கு அங்க இருந்த மாதிரி இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, நயினார் வந்ததுக்கு அப்புறம் அவர் அண்ணாமலையை புறக்கணிச்சிட்டாங்களோ, அவருக்கு அந்த முக்கியத்துவம் இல்லையோ அப்படின்றது இது
இது மாறுதா இல்லையான்னு எனக்கு நேரடியா தெரியல. ஆனா மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இல்ல இதுல நயினாரோட பங்கு என்ன? நயினார் என்ன அவர் ஒண்ணுமே கட்சி இல்லையே. தலைமை நயினார் சொல்றது பேர்ல செய்யறாரு. நயினார் பேர்ல எந்த குறையும் நீங்க நயினார் சொல்ல மேல முடியாது. எந்த குறையும் கிடையாது. அண்ணாமலையை நீங்க எதர் எம்பி ஆக்கி இல்ல மினிஸ்டர் ஆக்கி மேல அமைச்சிருக்கணும், இல்ல வேற மாநிலங்களுக்கான தேர்தல் பொறுப்பாளராக அமைச்சிருக்கணும். நயினாரையும் மாத்தி விட்டு அண்ணாமலையும் தமிழ்நாட்டுல உட்கார வச்சிருக்கிற உங்களோட சூட்சமா இது யாரு இல்ல ஒரு நிமிஷம். இதுல என்ன ஒரு பெரிய சிக்கல்னா, இந்த நம்ம கான்ஸ்டியூஷன்ல 2 ஃபங்க்ஷனிங் இருக்கும். ஒண்ணு குடியரசுத் தலைவர் ஆளுநர் ஒரு முறை, இன்னொன்னு பிரதமர் முதலமைச்சர் ஒரு முறை. தமிழ்நாட்டு பாஜக 2 இருக்கு. நல்லா கவனிச்சீங்கன்னா அமித்ஷா அங்கேயிருந்து வந்து நயினார் அப்பாயின்மெண்ட் ஒழுங்கா வேலைப்பாங்கன்னு சொல்றாரு. அண்ணாமலை என்ன சொல்றாரு, நான் மோடிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கேன். என்ன கடிதம் எழுதியிருக்கேன்னா, ஓட் ஷேர் அடிப்படையில் நம்ம வந்து கூட்டணியை பிரிச்சுக்கிட்டோம்னா 117 பிரிச்சுக்கணும். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை அணுகுவதில் அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு. ஏன்னா அமித்ஷா தலைவரா வந்து இங்க ஒரு தலைவர் இல்ல, தலைவரா வந்து இங்க ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காப்ல. அண்ணாமலை அமித்ஷா கிட்ட சொல்லாம மோடிக்கு கடிதம் எழுதுறேன்னு சொல்றதோட பாயிண்ட் என்னன்னா, இதை நீங்க வந்து அமித்ஷா அவர் பக்கம் ட்ரை பண்றாரு, நான் மோடி பக்கம் ட்ரை பண்றேன். ஏதாவது ஒண்ணு அண்ணாமலை சொல்றதுமே நான் மோடிக்காக அரசியலுக்கு வந்தேன் தான் சொல்றேன். அமித்ஷா ஒருபோதும் அது ஒரு நல்ல காடுங்க. இல்ல இந்த அமித்ஷாவை எதிர்க்காமல் மோடி பக்கம் போய் நிக்கிறது ஒண்ணு இருக்குல்ல. இப்ப பாஜக என்ன நினைப்பான், அமித்ஷா வராப்புல நயினார் அப்பாயின்ட் பண்றாரு, ஏடிஎம்கே கூட்டணிங்கிறாரு, அண்ணாமலை வராரு, நான் மோடிக்கு லெட்டர் எழுதியிருக்கேன். எங்கன்னா 50 தொகுதிகளில் உங்களோட சிறந்த 50 தொகுதிகளை தேர்ந்தெடுங்கன்னு அமித்ஷா சொல்லிட்டு போன பிறகு 117 தொகுதி கேட்கணும்னு அண்ணாமலை சொல்றாருன்னா பாஜக கட்சிக்காரன் யாருங்க பார்ப்பான்? இப்படி ஏறெடுத்து யாருங்க பார்ப்பான்? இந்த 117 அண்ணாமலை ஜெயிக்க கூட வேணாம், அதெல்லாம் அடுத்த பிரச்சனை. இந்த 50ல நீங்க 50 கேட்டா 50. அண்ணாமலை பேசுறது விதண்டாவாதமா தெரியலையா? விதண்டாவாதமான விஷயம் தான் ஜெகதீஷ். ஆனா இதுல அவர் சொல்றது என்னன்னா, என்னை எதுக்கு வச்சிருந்தீங்க, குடைச்சல் கொடுக்க தான் கூட்டு வந்தீங்க. இல்லாத தலைவரா, பெரிய திராவிட பாரம்பரியத்திலிருந்து வந்த தமிழிசை இருக்கிறாங்க, காங்கிரஸ் பாரம்பரியத்திலிருந்து தமிழிசை, திராவிட ஐடியாலஜியை மறுக்காத தமிழிசை இருக்காங்க, பொன் ராதாகிருஷ்ணன் இருந்தாரு, எல்லாருமே இருந்தாங்க. ஆனா எனக்கு ஃபயர் பிராண்டான ஒரு ஆள் வேணும். எதுக்கு குடைச்சல் கொடுக்க? ஒரு போலீஸ் என்ன பண்ணுவாங்க, என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட், கர்நாடக சிங்கம் கர்ஜிச்சு அப்படியே அந்த மேப்ல இருந்து இங்க குதிச்சு வந்துருச்சு. இந்த மாதிரியான ஒரு போக்குக்கு கொண்டு வந்தீங்க. என்ன குடைச்சல் கொடுக்க சொன்னீங்க, திமுகவுக்கு குடைச்சல் கொடுத்தேன், அதிமுக கொடுக்க சொன்னீங்க, கொடுத்தேன். இப்ப நான் குடைச்சல் கொடுத்தே பழகிட்டேன். இப்ப நான் வேற யாருக்கு நான் என்ன பண்ணுவேன்? அப்போ நயினாருக்கு தான் குடைச்சல் கொடுக்க வேண்டி இருக்கு. இந்த குடைச்சல் வர வேண்டாம்னா எனக்கு ஒரு மத்திய பதவி ஏதாவது கொடுங்க, மத்திய அமைச்சர் பதவி ஏதாவது கொடுங்க, வேற ஏதாவது ஒரு எம்பி ஆக்குங்க, இல்ல ஒரு கவர்னர் ஆக்குங்க, எதுவும் இல்லையா நான் திரும்ப தலைவர் ஆக்குங்க. ஏன்னா இந்த கூட்டணி வீக் அப்படின்னு. ஐ திங்க் he will wait for the moment. ஒருவேளை நான் இப்போ ஷுவரா நான் நம்புறேன், இப்போ சொன்னா எல்லாரும் நிச்சயமா ட்ரால் பண்ணுவீங்க, சிரிப்பீங்க, இந்த கூட்டணி நீடிக்காது. இதுவே ஒரு நரேஷனா தெரியலையா? வச்சுக்கங்கிறேன் நான். எப்படி நான் எனக்கு என்ன இல்ல ஒரு உங்க சொல்ல நான் பொதுவா அப்படி ஒரு நரேஷன் இருந்து அந்த கடைசி இடத்துல எடப்பாடி வந்து டாடா காமிச்சார் பாஜகவுக்கு, விஜய் போயிடுவாரு. அப்படிதானே இருக்கு. எல்லாம் சொல்றது வந்து விஜயோட போறாங்கன்றது இன்னும் விஜய் எதுவும் சொல்லல. அவர் சொல்றது வந்து விஜய் கட்சியில இருந்து சொல்லும் போது வந்து பாஜக எங்கள் கொள்கை எதிரி, சித்தாந்த எதிரி, திமுக அரசியல் எதிரி. அதிமுக எதிரின்ற வார்த்தை இன்னும் ஓப்பனா இது வரைக்கும் வரல. அவங்க அந்த உபாயத்துக்கு இன்னும் முழுசா இறங்கல. அடுத்து அவங்க வந்து ஒருவேளை இது பொருந்தாத கூட்டணியாக நீடிக்கணும் பொழுது 2 பேருக்கும் பிரயோஜனம் கிடையாது, அவங்களுக்கே தெரியும், எந்த பாயிண்ட்டும் கிடையாது. அண்ட் தென் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இவங்க 2 பேருக்கு இருக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு பாய் பெஸ்டி கேர்ள் பெஸ்டி ரிலேஷன்ஷிப் மாதிரி. பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் திடீர்னு சேர்ந்துருப்பாங்க, திடீர்னு சண்டை போடுவாங்க, திடீர்னு பிரிவாங்க. அது ஒரு சிச்சுவேஷன்ஷிப்பாவே இருக்கும். ஒரு 2K கிட்ஸுக்கு ஏத்த கூட்டணினா கிட்டத்தட்ட இந்த கூட்டணின்னு தான் நீங்க வந்து சொல்ல முடியும். ஏன்னா திடீர்னு சேர்றது, திடீர்னு பிரியுறது, எத்தனை வாட்டி பிரிஞ்சோம் எத்தனை வாட்டி சேர்ந்தோன்னு கணக்கு கிடையாது. அந்த மாதிரியான ஒரு போக்கில் தான் இவங்க வந்து இருக்காங்கன்னும் பொழுது ஜனவரி மாசத்தை ஒட்டி அது வரைக்குமே இது தாங்குமா? யார் உடைப்பான்னு நினைக்கிறீங்க? அதிமுக உடைக்குமா, பாஜக உடைக்குமா? பாஜக தான் உடைப்பாங்க. பாஜகன்னு சொல்ல போனா அண்ணாமலை அவர் எடுத்த சபதத்தில் நிறைவேற்றுவார் நான் நம்புறேன். ஹேவிங் சீன் அண்ணாமலை டூ ஆல் தீஸ் திங்ஸ். நீங்க என்ன வேணா நீங்க ட்ரால் பண்ணாலும், ஓட்டுனாலும், திட்டினாலும், கடிந்து கொண்டாலும், அண்ணாமலை வந்து இந்த விஷயத்தை நான் எதையா பண்ணி தீருவேன் அப்படின்னு சொல்லி பண்றதை வந்து அட்லீஸ்ட் பாஜக கட்சியிலேயாவது பண்ணுவாருன்னு நான் வந்து திடமா நம்புறேன். ஏன்னா த வே ஹி ஹேண்டில்டு ஹச் ராஜா, வே ஹி ஹேண்டில்டு எஸ்வி சேகர், வே ஹி ஹேண்டில்டு அதர் அப்பர் கேஸ்ட் பீப்புள் இன் பாஜக வந்து நீங்க க்ளோஸ் அப்ல பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் என்ன நடந்திருக்கும். இப்போ கிட்டத்தட்ட அதே இதனோட ரிப்பீட் விஷயமா கட்சியில் இவரை மீறி ஒன்றும் நடக்காது, இவர் இல்லைன்னா அந்த கட்சிக்கு ஒண்ணுமே ஸ்கோப் இல்லைன்ற பாயிண்டை வந்து அவர் கொண்டு போவார். ஏன் இது காரணம்? இந்த 4 வருஷம் பாஜக, தமிழக பாஜக வளர்ந்ததானா வளர்ந்தது. ஆனா அதை தாண்டி ஒருத்தர் வளர்ந்தாருன்னா தமிழக பாஜகவோட வளர்ச்சி நீங்க இங்க வச்சீங்கன்னா அண்ணாமலையோடைய கெயின்ஸ் அண்ட் கண்ட்ரோல் அண்ட் growth இவ்வளவு தூரம். இந்த பாஜகவோட தீவிர அனுதாபிகள் சொல்றது கட்சியோட நீண்ட கால பலனா குறுகிய கால பலனா அப்படின்றது. அண்ணாமலை யோசிக்கிறது நீண்ட கால பலன், அமித்ஷா யோசிக்கிறது குறுகிய கால பலன். ஆனா கட்சி சொல்றதை கேட்டுதான் அமித்ஷாவே சொல்றாரு தனிநபரை விட கட்சி முக்கியம் அப்படின்றாரு. அப்ப தனிநபர் தான் முக்கியம் அப்படின்னா அண்ணாமலை பாஜக முக்கியமா அமித்ஷா முக்கியம்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? பாஜக தான் முக்கியம் நீங்க சொல்லுவீங்க.
ஆனா அமித்ஷா தான் முக்கியம், அமித்ஷா ஃபேன் சொல்லுவாங்க இல்லையா, அதே கேள்வி நீங்க வச்சீங்கன்னா மத்திய பாஜகவுக்கு அமித்ஷா எப்படிப்பட்ட ஆளா இருக்காரோ அதே மாதிரி தமிழக பாஜகவுக்கு அண்ணாமலை ஆக பார்க்கிறார் அல்லது ஆகிவிட்டார்னு வச்சுக்கோங்க. அதான் உண்மை. இப்படி ஒரு சூழல் இருக்கும் பொழுது அதிமுக பாஜக கூட்டணின்ற பேச்சுக்கு ரெண்டாவது பாஜக அண்ணாமலை தலைமையிலான பாஜக நயினார் தலைமையிலான பாஜக ரெண்டும் முதல்ல கூட்டணி வைக்கணும். அந்த கூட்டணி இணைஞ்சாதான் அதிமுக அண்ட் பாஜகன்ற கூட்டணியே முதல்ல கனியும் நான் சொல்ல வரேன். இப்போ அண்ணாமலை இப்போ டாமினேட் பண்ற அண்ணாமலை வந்து கொஞ்சம் ஓவர் டாமினேஷன் கொடுக்குறப்ப அதுவே வந்து கவுண்டர்கள் வெர்சஸ் முக்குளத்தூர் அப்படி ஒரு பிரச்சனை ஏற்படுத்தாதா? இதை வந்து கவுண்டர்கள் முக்குளத்தூர் பிரச்சனையா வாக்கு வங்கி கீழே போகும்போது தான் பிரச்சனை. எனக்கு வந்து இன்னொன்று என்னன்னா, மற்ற மாநிலங்களை அமித்ஷாவும் பாஜகவும் அணுகு விதத்துக்கும் தமிழ்நாட்டுக்கு அணுக வேண்டிய விதத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த வித்தியாசத்தை கரெக்டாக புரிஞ்சிருக்கிறாள் அண்ணாமலை நான் நினைக்கிறேன். ஏன்னா அண்ணாமலை ஒரு பக்கம் இந்த கூட்டணியை உடைக்கிறாருன்னு வச்சுக்குவோம் ஒரு பேச்சுக்கு, இன்னொரு பக்கம் இந்த கூட்டணியை உடைக்கிறதுக்கான விதையை போட்டவர் அமித்ஷா. கூட்டணி அரசு, கூட்டணி அமைச்சரவை, இந்த விஷயங்கள் எல்லாம் அதிமுகவுக்கு கொஞ்சம் கூட பொருந்தாத ஒவ்வாத விஷயம். தமிழ்நாட்டுக்கே தமிழ்நாடு அரசியலுக்கே அமைச்சரவையில் பங்கேற்போம், துணை முதலமைச்சர் பதவி கொடுங்க, தேர்தலுக்கு பிறகு கூட்டணி அரசு அமையும், அல்லது தேர்தலுக்கு பிறகு கூட்டணி அரசு அமைகிற வாய்ப்பை உருவாக்குற மாதிரி தொகுதி பங்கீடு. அதாவது இங்க வாய் வார்த்தைகள் எல்லாம் விளையாடிக்கிறாங்க. அமித்ஷா அப்படி சொல்லல. இவர் வந்து பாஜக இருக்கக்கூடிய அரசு கூட்டணி, பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய அரசு ஆட்சி அமைக்கும்னு தான் சொன்னாருன்னு சொல்றாங்க. ஆனா அந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிரிண்ட்ல நாங்க கேட்போம், நாங்க மினிஸ்டர்ஸ் கேட்போம், வேணும்ன்றது இருக்கு. சொல்லுங்க, இந்த கூட்டணியை உடைக்கிறது அண்ணாமலையா அமித்ஷாவா? அண்ணாமலை ரொம்ப தெளிவா என்ன சொல்றாரு, இவங்கள்ட்ட போய் நிக்க வேணாமையா, இவங்கள்ட்ட போய் நின்று அமைச்சர் பதவி கேட்காதீங்க. இதுல இந்த பிரச்சனை அண்ணாமலை எடுக்கிறாரு. அமித்ஷா சொல்றது கூட்டணி அமைச்சரவைங்கிற வார்த்தை. இப்ப நான் என்ன சொல்றேன், 2026க்கு முன்னாடி ஒரு நல்ல கூட்டணியை எடப்பாடி உருவாக்குவார்னு 2ஆம் கட்ட அதிமுக தலைவர் வெயிட் பண்ணாங்கல்ல, அந்த கூட்டணியை எடப்பாடி உருவாக்கிட்டாப்ல, சொன்ன மாதிரி நடந்துருச்சு. இப்ப எடப்பாடி ஜாலியா இருக்கார். ஏன் இருக்காருன்னா, நீங்க எல்லாம் சொன்ன மாதிரி கூட்டணி நான் உருவாக்கிட்டேன், பஞ்சாயத்து இப்ப அவன் என்ன காப்பாற்றப்பட்டது, அவன் என்ன கேக்குறான், கூட்டணி ஆட்சி கேக்குறான். சொல்லுங்க ஆட்சி எப்படி கேட்பான், தம்பி மாதம் மாதிரி 130ல நீங்க போட்டிடுங்க, 130ல நாங்க போட்டி, நீ மீதி இருக்க தொகுதியில நாங்க போட்டிடுறோம் அப்படின்னு சொன்னா அதிமுக 2ஆம் தலைவர் ஒத்துக்குவாங்களா மாட்டாங்களா நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா நான் சொல்றேன் ஒத்துக்குவாங்க. இல்ல இரண்டு இல்ல நான் இந்த இடத்துல நீங்க மாறுபடி யார் ஒத்துக்குவாங்க? அதிமுக தனது வழக்குகள் வாயிலாக பெரிய அளவில் பாஜகவிடம் சிக்கிக் கொண்டிருக்கிறது. சில பேர், நான் திரும்ப சொல்றேன், அதிமுக பாஜக கூட்டணி வேண்டும்ங்கிறதுல அதிமுக 2ஆம் கட்ட தலைவர்கள் எங்க வரைக்கும் போறாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரே ஆகலனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற இடத்துக்கு அதிமுக 2ஆம் கட்ட தலைவர் நகர்ந்துட்டாங்கிறதா என்னோட கால். இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், அதிமுக 140 நிக்கணும் அப்படிலாம் அவசியம் இல்ல. 2 இலைக்கு ஒரு மலருங்கிறாங்க. ஆமா, 2 இலைக்கு ஒரு மலர் கேட்கறாங்கன்னா ஆபீஸா என்ன ஆகும், 140 அவங்க 70 நீ கொடுக்கணும். இங்க லாஜிக்கா அதிமுகவை வீக்கெண்ட் பண்றதுக்கு உண்மையிலேயே அதிமுகவினர் தயாராயிட்டாங்க. எடப்பாடி என்ன சொல்லுவாரு, கூட்டணி அமைச்சரவை கேட்கிறாங்க, அதிக தொகுதிகளை கேட்கிறாங்க, அதனால பாஜகவோட கூட்டணி இல்ல. 2021ல பாஜக பாமகவோட கூட்டணி வச்சும் தோல்வி, 24ல பாஜக வேணாம்னு சொன்னும் தோல்வி, 26ல ஒரு புது கூட்டணிக்கு போவோம் அப்படின்னு கட்சி தொண்டர்களை எடப்பாடி கன்வின்ஸ் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் எனக்கு ஒன்றும் பெருசா சொல்லல, நீங்களே சொல்லிட்டீங்க. என்னுடைய இது என்னன்னா, ஜனவரி மாசம் அதிமுக தவேக கூட்டணி அமையும். அட்லீஸ்ட் அதிமுக நாம் தமிழர் கூட்டணியாவது அமையும். அது நீங்க சொல்ல முடியாது இல்லைங்க, அது நம்ம தவறு சொல்ல முடியாது. அது ஒரு கூட்டணி வைக்கிறது ஒன்றும் பாவம் ஒன்றும் கிடையாது. இல்ல பாவம் இல்லை. ஆனால் இல்லைங்க, சீமானோடைய கன்சிஸ்டன்சி இந்த வரைக்கும் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா அதிமுக திமுகவோடு கூட்டு இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டாண்டு சொல்லி கடைசி வரைக்கும் அதை கீப் அப் பண்ணிட்டு இருக்காரு. அதற்கு ஒரு மதிப்பு வந்து மார்க்கெட்ல இருக்கு. நான் நம்புறேன் அப்படியே நீடிக்க நம்புறேன். அதிமுக தாவேகா கூட்டணி உருவாவதற்கான முகாந்திரங்களை அண்ணாமலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒருவேளை மோடியை மாத்த போறாங்க, செப்டம்பர்ல மாத்திடுவாங்க, மோடி இனிமே பிஎம் இல்லைன்னு அப்படின்னு ஒருவேளை பேச்சு வந்தது என்றால், அப்படிலாம் நடக்குமான்னு தெரியல, ஒருவேளை நடந்தது என்றால் இதை காரணமா வச்சே கண்டிப்பா தனி கட்சி ஆரம்பிப்பார் அண்ணாமலை. நீங்க தாவேகா அதிமுக நகர்வு இருக்குன்னா அண்ணாமலையோட பாஜகவை விட்டு வெளியே போய் தனி கட்சி ஆரம்பிக்கவும் தயங்க மாட்டார் அண்ணாமலை அப்படின்றத என்னுடைய இது. அதற்கான ஸ்கோப் இருக்கு. அதிமுகவை மிரட்டி பாஜகவை வச்சுக்க முடியும்னா அண்ணாமலை மிரட்டி தனி கட்சி ஆரம்பிக்கணும். அது மிரட்டறதுக்கு தானங்க ரெய்டு எல்லாம் பண்ணாங்க. அதான் சொல்றேன், அவங்க ரெய்டுன்றது வந்து எல்லா பக்கமுமே பாயும். திமுக அமைச்சர்கள் மேல ரெய்டு இருக்கான ரெய்டு இருக்கு, அதிமுக அமைச்சர் மேல வழக்கு இருக்கான வழக்கு இருக்கு, அன்புமணி மேல இருக்கான இருக்கு. சொந்த கட்சியிலே தன்னை மீறி போய்விட்டால் என்ன பண்றதுன்ட்டு அவங்களோட உறவினர்கள் இதுலலாம் வந்து ரெய்டு இருக்குமான ரெய்டு இருக்கு. அவர் உங்க உறவினர் இதுக்கு ரெய்டு தானங்க போனாங்க, உங்களை மிரட்டலையான்னு கேட்டதுக்கு நானும் செந்தில் பாலாஜியுமே உறவினர் தான், ஜோதிமணி அக்கா வீட்டுல நான் சாப்பிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு அந்தர்பல்ட்டி அடிக்கிற அளவுக்கு போயிருக்கு. ஹேவிங் செட் இது எல்லாமே சொன்னாலும்
அண்ணாமலை ஒரு தனி தலைவராக நீங்க இமேஜின் பண்ணீங்கன்னா அதற்கான ஜாதி சப்போர்ட் இருக்கானா இருக்கு, பண சப்போர்ட் இருந்தா பண சப்போர்ட் இருக்கு. தேங்க்ஸ் டு சீமான் இந்த ஃபயர் பிராண்டா உன்னை ஒழிச்சு கட்டிட்டு தான் மறு வேலை என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் பாருங்க. இந்த மாதிரியான சவடால் பேச்சுகளுக்கு ஒரு மார்க்கெட் இருக்கு. அதுக்கடுத்து ஒரு சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் வந்து பஞ்ச் டைலாக் பேசுற மார்க்கெட் இருக்கு. இது எல்லாத்தையும் பண்ணக்கூடிய அண்ணாமலை சிறப்பாக செய்வார்னு நான் நம்புறேன். அண்ட் தென் எனக்கு வந்து அண்ணாமலை போனதுக்கு அப்புறம் எனக்கு நியூஸ் வந்து போர் அடிக்குதுன்னு நான் நம்புறேன். எனக்கு போர் அடிக்குது இல்லை, எல்லாரும் பத்திரிக்கை இருக்க எல்லாருக்குமே ஒன்றும் ரொம்ப நார்மலா போகுது, ஒரு ஸ்பார்க் இல்லை, ஒரு பரபரப்பு இல்லை. அவர் இருந்தால் நல்லா மீடியாவுக்கு நிறைய தீனி போட்டுக்கிட்டு இருந்தாரு, ரொம்ப ஜாலியாக இருந்தது பார்க்க. ஒன்று அண்ணாமலை யாரையா திட்டுவாப்ல, இல்லை அண்ணாமலையை யாராவது திட்டுவாங்க. அந்த நியூஸ் ஃப்ளோ வந்து கரெக்டாக இருந்தது. அண்ட் தென் தட்ஸ் ஹவ் பாலிடிக்ஸ் மூவ்ஸ். அந்த மூவ்மெண்ட் வந்து இருந்துகிட்டே இருந்தது. இவங்க வேல் யாத்திரையில் குடைச்சல் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் பஞ்சமி நிலத்தில் குடைச்சல், டிஎம்கே இதில் குடைச்சல் இருந்தது. இப்போ வந்து ஒரு மாதிரி வந்து ஒரு நிசப்தமா இருக்கு மிஸ்கின் படம் மாதிரி ஓடிக்கிட்டு இருந்தது வந்து இப்போ திடீர்னு ஒரு விக்ரமன் படம் மாதிரி ஓடுறது வந்து இது எப்படி ஏத்துக்கிறது? இது வந்து இந்த திடீர்னு இந்த கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு போயிட்டா சம்பந்தமே இல்லாம மஜிதி படங்கள் போட்டு எல்லாரும் அழுதிட்டு இருப்பாங்க. என்னன்னு கேட்டா அந்த அன்பை பாருங்க சார், அந்த பாசத்தை பாருங்க சார் அப்படின்வாங்க இல்லையா? அந்த மாதிரி இப்போ வந்து சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் ஒரு மஜிதி படம் மாதிரி இல்லை ஒரு பைசைக்கிள் தீவ்ஸ் மாதிரி படத்தில் வந்து நான் நயினாரும் எடப்பாடியும் நட்பு பாராட்டிக்கிறாங்க. சண்டை செஞ்சே பழக்கப்பட்ட பாஜகவினருக்கும் அதிமுகவினருக்கும் என்ன பண்றதுன்னு புரியல. அதனால தே வாண்ட் ஃபயர் பிராண்ட் பாலிடிக்ஸ். இந்த பிரச்சனையெல்லாம் ஒழிக்கணும்னா தம்பி வா, தலைமை ஏற்கவா, நீங்களே பாருங்கள்னு நயினார் அவரை கூப்பிடணும். இல்லையா அண்ணாமலை பிராண்ட் ஆஃப் பாலிடிக்ஸை நயினார் பண்ணிடணும். இவ்வளவுதான். ஏற்கனவே சொன்னதான் தங்கப்பதக்கம் இந்த பிரச்சனை ஏன் பாஜக இன்னும் அப்படியே தொடர்ந்து வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? அமித்ஷா நினைச்சா ஒரே ஒரு கிளாரிட்டியில முடிச்சு. கரெக்டான கேள்வி. அவங்களுக்கு என்னன்னா தமிழக பாஜக மேல மத்திய பாஜகவுக்கு அக்கறை கிடையாது. என்னால நேரடியா திமுக குடைச்சல் கொடுக்க தமிழக பாஜக தேவையா? இடி போதுமே. இங்க உங்க அதிமுக கண்ட்ரோல் பண்ண தமிழக பாஜக தேவையா? கொடநாடு வழக்கு போதுமே. அப்படி இருக்கும் பொழுது தமிழக பாஜகவில் கவனம் செலுத்துன்றது போஸ்டிங் போடுறது மட்டும் இல்ல, காசு செலவு பண்ணும்ல. இத்தனை தொகுதி 40 தொகுதி ரைட் விடுங்க, இத்தனை தொகுதிக்கு எந்த நம்பிக்கையில் யார் வந்து தமிழ்நாட்டுல இருந்து காசு கொடுப்பா, எவ்வளவு கொடுப்பா? அப்ப அவங்க தானே எல்லா செலவும் பண்ணணும். இதுல இவங்க இதுவே நட்டத்துல ஓடிட்டு இருக்கு சங்கமே. டைரக்டா பண்ணிட முடியும் பொழுது உங்களுக்கு எஸ்ஐயே டைரக்டா தெரியணும் பொழுது நீங்க கான்ஸ்டபிள்கிட்ட 10 ரூபா கொடுக்க மாட்டீங்கல்ல. அந்த மாதிரி நாங்க எதுக்கு வந்து அண்ணாமலை பிரச்சனையா நயினார் பிரச்சனைன்னு பார்க்கணும். அது இருந்துட்டு போட்டோம். அவங்க ஏதோ ஒரு பேருக்குன்னு ஒன்று இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் மாதிரி எங்களுக்கு தேவைப்பட்ட நேரத்தில் திமுக நோண்ட சொன்னா நோண்டுவாங்க, அவங்கள இது பண்ண சொன்னா இது பண்ணுவாங்கன்ற ஒரு போக்கு, ஒரு மாற்றம் தாய் போக்கு தான் இருக்கு. இது நான் அண்ணாமலை நயினார் வச்சு மட்டும் சொல்ல. உங்களால ஒரு நிர்மலா சீதாராமனுக்கு ஒரு முக்கியமான அமைச்சர் பதவி, கேபினெட் பதவி உங்களால கொடுக்க முடியும். ஆனா ஒரு கவர்னராக இருந்துட்டு வந்த தமிழிசைக்கு நீங்க கொடுக்க மாட்டீங்கன்னா, உங்களுக்கு அதிமுக கிட்ட நீங்க கேட்டு அடம்பிடிச்சு எங்களுக்கு ஒரு ராஜ்யசபா பதவி வேணும் நீங்க அடம்பிடிச்சு வாங்க மாட்டீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டு பாஜக மேலே அக்கறை இல்லைன்னு அர்த்தம். அந்த அக்கறை வந்து எப்படி அதிமுகவையும் திமுகவையும் பாஜக அணுகுதோ அதே போக்குல தான் தமிழ்நாட்டு பாஜகவை சென்ட்ரல் பாஜக அணுகுறாங்க. இல்ல அமித்ஷா அப்படிதான் டீல் பண்றாரு. அப்படிதாங்க டீல் பண்றாரு. முருகர் மாநாட்டுக்கு வந்து நான் வரேன் அப்படின்னு இருக்காரு. நீங்க எத்தனை தடவை கூப்பிட்டாங்க? முருகர் மாநாடு ஜூன் 22 நடக்குது, அதுக்கு அமித்ஷா வர போறான்றாங்க, யோகி வர போறான்றாங்க, பவன் கல்யாண் வர போறான்றாங்க. நீங்க எத்தனை தடவை தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாலும் அத்தனை தடவை ஓடி வர காத்திருக்கேன் அப்படின்ற அமித்ஷா. சோ நீங்க சொல்ற மாதிரி டீல் பண்ணா அமித்ஷா அந்த மாதிரி இதெல்லாம் வர்றதுனால தமிழ்நாட்டு பாஜக வளர்ந்துருதா? வளருது. அதிமுகவுக்கு குடைச்சலோ திமுகவுக்கு குடைச்சல் ஆங்கிள் இருக்கா? நீங்க சொல்லுங்க. பாஜக இங்க வந்து என்னங்க பண்ணாரு? எல்லாரும் ஒன்னா இருங்க, சண்டை போடாதீங்கன்றதெல்லாம் தாண்டி அவர் அமித்ஷா பேசின பேச்சு வந்து நேரடியாக எதிர்க்கிறாருங்க. அதாவது நேரடியா வந்து உதயநிதி ஸ்டாலினை கேள்வி கேட்கிறாரு, ஸ்டாலினை நேரடியாக கேள்வி கேட்கிறாரு, டாஸ்மாக கேள்வி கேட்கிறாரு. இந்த கேள்வி எல்லாம் யாரு கேட்டிருக்கணும்? இந்த கேள்வி யார் கேட்டிருக்கணும்? எடப்பாடி சத்தமா கேட்டிருக்கணும், அண்ணாமலை கேட்டிருக்கணும். அண்ணாமலை கேட்டுட்டு இருந்தாரு, நயினார் கேட்டிருக்கணும் இல்லையா? எடப்பாடியும் நயினாரும் பண்ணாத ஒன்ன பண்றதுக்கு அமித்ஷா வர வேண்டியிருந்து இவ்வளவு இருக்கிறதுன்றதான் பிரச்சனை. இங்க வந்து ஒரு மத பிரச்சனையை உருவாக்கிட்டு போயிருக்காங்க. முருகரை சாவடிக்கிறாரு, மத பிரச்சனை பேசுவாங்க. என்னைக்குங்க அவங்க பேசல? மத பிரச்சனையை மட்டும் பேசிட்டு போயிருக்கலாம். ஐயோ இந்துக்களை அடித்து விட்டார்களே, இந்துக்கள் பாவமாச்சே, சனாதனம் அழிகிறதே, திராவிட அரசு எங்களுக்கு கொள்ளுதே, 60 வருஷம் தமிழ்நாட்டை சுரண்டிட்டாங்க, இந்த டோன்ல தானே இருந்தாங்க. கவர்னன்ஸ் பத்தி பேசுறது எதுக்கு அமித்ஷா வரணும்? இவங்க போதும்ல. அதையே பண்ண முடியலன்னும் பொழுது இது அதனுடைய இண்டிகேஷன் தான். ஜெகதீஷ், இது வந்து ரெண்டா பார்க்கணும். 2026 2 கூட்டணி, அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி. திமுக கூட்டணி பலங்களை சுரண்டுகிறது. திமுக ஒரு பலம் இருக்கு, பாஜகவை எதிர்க்கிற 3 தொடர் வெற்றிகள் இருக்கு. இந்த பலத்தை நான் யூஸ் பண்ணிக்கணும். கம்யூனிஸ்ட் கேட்கிறதோ, விசிக கேட்கிறதோ, காங்கிரஸ் கேட்க போறதோ, திமுக அடைந்திருக்கிற இந்த கூட்டணியால் அடைந்திருக்கிற பலத்தில் என்னுடைய பங்கு எனக்கு கொடு. பலத்திலிருந்து அதை யூட்டிலைஸ் பண்றாங்க. அதிமுக கூட்டணி பலவீனங்களில் இருந்து பலத்தை தேடுறது. அதிமுக 18% தான் ஓட்டு வாங்கிட்டாங்க. அவங்கள்ட்ட நம்ம 117 கேட்கலாம்.
பாஜக 19% ஒரு அணியை உருவாக்கியிருக்காங்க. ஸோ அவங்களை நம்ம பாஜக கிட்ட தமிழ்நாட்டில் உங்க செல்வாக்கு இல்லை, ஆன்டி பிஜேபியா தமிழ்நாடு இருக்கு அப்படின்னு பாஜகவினுடைய பலவீனங்களை அதிமுகவும் கட்சி உடைஞ்சிருக்கிற அதிமுகவோட பலவீனங்களை தாம் பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிற இந்த கூட்டணி எந்த வகையிலும் பொருந்தாத கூட்டணி. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்குவோம்னு நயினாரோ அண்ணாமலையோ வானதியோ அமித்ஷாவோ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்கன்னா இந்த கூட்டணி முடிஞ்சிடும், ஃபைனலைஸ் பண்ணிடலாம். ஆனால் இவர்களுடைய பின்னணி, இவர்களுடைய இன்டென்ஷன்ங்கிறது எடப்பாடியை முதலமைச்சராக்குவது இல்லை. நயினார் சொல்றாரு எடப்பாடி தலைமையான அமைச்சரவை நயினார் மட்டும் தான் சொல்லியிருக்காரு. இல்ல நான் திரும்ப சொல்றேன், நயினாருக்கு இருக்கிற திராவிட கட்சிகளோட அனுபவத்திலிருந்து அந்த கிளைம் பண்றாருங்க. இப்போ நீங்க திமுகல யார் முதலமைச்சர் வேட்பாளர் எல்லாருக்கும் தெரியும்ல. நாங்க ஸ்டாலின் முதலமைச்சராக்குவோன்னு காங்கிரஸால சொல்ல முடியும், விசிகாவால சொல்ல முடியும். ஆனா இங்க இருக்கிற ஆட்களுக்கு எடப்பாடியை முதலமைச்சராக்குவோன்னு சொல்றது நோக்கமே இல்லைங்கிற நான் வராது. அந்த நோக்கமே இல்லாத போது எதிர்த்தரப்புல இருக்கிற பலவீனங்களை எப்படியாவது தனக்கு பலமா மாத்துகிற இந்த முயற்சி கீழே போக போக எலெக்ஷனை நெருங்க இன்னும் பலவீனமாகும், இன்னும் அசிங்கப்படும். ஸோ அவங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த கூட்டணி ஒரு உறுதியான கூட்டணியா நகர்வாங்கன்னு எனக்கு தோணல. திமுக கூட்டணிக்குள்ள சிக்கல் வருமானா வரும், அது தான் அடைய போகிற பலத்தை பெறுவதற்கான போட்டி. அதிமுக பாஜக கூட்டணி இரு தரப்பும் எதிர்த்தரப்புல இருக்கிற பலவீனத்தை பெருசாக்குறது. இப்ப நீங்க நயினா என்ன பேசுவாரு, ஓபிஎஸ் இல்லைங்க உங்கள்கிட்ட, டிடிவி இல்லைங்க, சசிகலா இல்லைங்க, அதிமுக வீக்கனா இருக்கு, 21, 24 நீங்க மோசமா தோத்தீங்க, அதனால எங்களுக்கு சீட்டு கொடுங்க. எடப்பாடி என்ன பேசுவாரு, உங்களோட நின்று திருப்பதி கமிட்டிக்கே ஆள் இல்ல, உங்களோட நின்று திருப்பரங்குன்றதுன்னா எனக்கு மதுரையில ஓட்டு விழாது, நீங்க பேசுற பேச்சுக்கு முஸ்லீம்கள் ஓட்டு போட மாட்டான், உங்களுக்கு கட்சியே கிடையாது, அண்ணாமலை வேற நோண்டிட்டு இருக்கு. இந்த இருதரப்பு பேச்சுவார்த்தையே மைனஸ்ல ஆரம்பிக்கிறேன். இருதரப்புமே பரஸ்பரம் இருவரோட பலவீனத்தையும் பயன்படுத்திக்க முனைவாங்கன்றீங்க. ஆனாலும் 2021 எடப்பாடி தலைமையான தான் சந்திச்சாங்க. இப்போ வந்து எடப்பாடி தலைமையே இல்லைன்ற அளவுக்கு போயிருவாங்களா? எடப்பாடி முதலமைச்சர் சொல்ல மாட்டாங்களா? 2021 உங்க தலைமையில சந்திச்சாச்சு, நீங்க தேரல, அவங்க அந்த இடத்துக்கு போயிட்டாங்கன்னு சொல்றேன். நீங்க இந்த தோத்தீங்கன்னா அந்த கூட்டணி உடைஞ்சிரும் இல்லைங்க. நியாயமா ஒரு இடத்துல தோத்தீங்கன்னா அந்த கூட்டணி உடையும். தோத்த கூட்டணி தோத்த காரணங்களை அப்படியே வச்சுக்கிட்டு திரும்ப வலுவாகும்னு நம்பிக்கையில கூடுறாங்கன்னு நீங்க சொல்றீங்களா? அதனால நம்ப முடியல. எல்முருகன் சொல்றாரு திமுக கூட்டணி உடையும். திமுக கூட்டணியில் இருக்கவங்க என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க, ஒரு சகோதரர் இருக்காரு, எங்களுக்கு ஏற்கனவே கூட்டணி என்டிஏ கூட்டணியில் இருந்தவர்ன்றாரு. அங்க உடைக்கிற அளவுக்கு இவங்க போயிருக்காங்க. திமுகவே பேச சொல்லிருப்பாங்க. ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல, ரொம்ப சாதாரணமா பேசுங்க. உள்ள வர யாரா பேசிருக்கு, 2 பேரும் உங்களுக்கு கைட்டி ஒண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், டீ கடைக்கு போறோம், உங்களுக்கு கைட்டி ஒண்ணுன்னு என்ன பண்ணுவோம், நெல்சன் 4 மணிக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குல்ல, அப்படி சரி நாங்கள் கிளம்புறோம் இல்லையா. இதெல்லாம் வந்து எல்லாமே பண்ணுவாங்க, டைம் பாஸுக்கு அதெல்லாம் சொல்றது தான். நாங்கள் இப்போ திரும்ப பேசுவாங்க சிபிஎம் சண்முகம் சார், அவரும் பேசும்போது என்ன சொல்லுவாங்க, நாங்கள் நிறைய சீட்டு கேட்டுட்டு இருக்கோம். காங்கிரஸ் என்ன சொன்னோம், 80 சீட்டு கேட்போம், 60 சீட்டு கேட்போம், 100 சீட்டு அதெல்லாம் ஏன்னா அவங்களுக்கு எத்தனை சீட்டு வரப்போகுதுன்றது அவங்களுக்கு தெரியும். ஆனால் தொண்டர்களை மகிழ்வாக வச்சுக்கிறதுக்கு சொல்லுவோம் தான். டிடிவி சொல்லிட்டு இல்லையா, எங்களுக்கு ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவ்வளோதான், நீங்கள் கண்ணு மூடி இப்படி திறந்து லைட்டாக அப்படி திரும்பதுக்குள்ளே ஆக்டிவேட் ஆகிடுவாங்க, பாம் டமால்னு வெடிச்சிடும், கட்சி உடஞ்சிடும். என்ன ஆச்சு, இந்த ஸ்லீப்பர் செல் இருக்காங்க, எங்கள்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்க, ஒரு முக்கிய புள்ளி வராரு, அதிரடியாக 8 பேர் சேர்ந்துட்டாங்க, இந்த மாதிரி பேச்செல்லாம் வந்து வழக்கமாக நடக்கிறது தான். இது வந்து தலைவர்கள் மத்தியில் அது என்னன்னு தெரியும். தொண்டர்களுக்கு வந்து ஏதோ ஒன்று நடக்க போகுதுப்பா, பெருசாக வரப்போகுதுப்பா, கம்மிங் சூன்ற ஒரு டீசர் காட்டுறதுக்காக சொல்கிறது, அதெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இன்னொன்று, ஒருவேளை திமுக கூட்டணி செதறி ஓடிடுதுன்னு கூட வச்சுக்கோங்க, அப்போ கூட அதிமுகன்ற பாஜகன்ற அந்த கூட்டணி ஜெல் வந்து ஆகாது. இவங்க எந்த ஒரு கட்சி வரும் சார் சொல்லுங்க, ஒரு பேச்சுக்கு எடுத்துக்குமா? வாய்ப்பு இல்ல. காங்கிரஸ் வருமா? வாய்ப்பு இல்ல. திரும்ப வருவாரா? வாய்ப்பு இல்ல. வேற யார் இருக்கா பெருசா அங்க வர்றதுக்கு? சிபிஎம் போவாங்களா? மேபி ஒரு துரைவைகோ மனசுல வச்சு சொல்றாருன்னு எனக்கு தோணுது. துரைவைகோ என்ன எந்த அளவுக்கு பாசிபிலிட்டி எனக்கு தெரியல. அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசினாரு, நாங்க வந்து தமிழ்நாட்டு நலனுக்காக சைச்சிட்டு இருக்கோம், எங்களுக்கு ராஜ்யசபா சீட் கொடுக்கல போறாருன்னு வச்சுக்கோங்க. துரைவைகோ வந்து பாஜக போயிடுறன்னு 2014 போனாங்கல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போனாங்க, திரும்ப போனாங்கன்னு கூட வச்சுக்கோங்க. 60% ஓட்டு டர்ன் ஓவர் ஆயிருமா? அதனால ஒன்றும் ஆகாது. அதை வந்து ஏதோ ஒன்று பெருசா இந்த ஐபிஎல் ஏலத்துல வந்து ஒரு ஸ்டார் பிளேயரை நாங்கள் எடுக்க போறோம்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாத ஏதோ ஒரு பீகார் பிளேயரை கொண்டு வந்து இவரை எடுத்துட்டு வந்தோம். என்னையா அது, அவன் பேட் கமின்ஸ் எடுத்திருக்கான், அவன் ஏபி டிவிலியர்ஸ் எடுத்திருக்கான், கிறிஸ் கேல் எடுத்திருக்கான், நீங்க டெவால்டு பிரீவிஸ் எடுத்திருக்கான், நீங்க சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒரு எங்கேயோ இருந்த ஆகாஷ் பூர்வகுமார் அந்த மாதிரி ஏதோ ஒரு யாருன்னே கேள்விப்படாத ஒரு பிளேயரை சொல்றீங்கன்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் தான். எங்களுக்கும் ஆள் இருக்கு, ஒரு கெத்து இறங்க போறாருன்னு சொல்றதெல்லாம் அதெல்லாம் உண்மை கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. அண்ணாமலை தனிக்கட்சி ஆரம்பிக்கிறாரா, அதிமுக பாஜக நீடிக்குமான்றதை பொறுத்து பார்க்கலாம்.